வான் சேனையின் அதிபதியே, எங்கள் பாதுகாவலர் மிக்கேலே, அன்பர்கள் கூடி வந்தோ திருக்கொடியை காண வந்தோ. கீழதி தூதரே, எங்கள் ஆண்டா ஊரணியின் ஆதவனே, மிக்கேலதி தூதரே, எங்கள் ஆண்டா ஊரணியின் ஆதவனே, உம் திருக்கொடிவானில் உயரே பறக்குதையா, உம் திருக்கொடிவானில் உயரே பறக்குதையா, உள்ளங்களை எல்லாம் உயரே ஈர்க்குதையா, உள்ளங்களை எல்லாம் உயரே ஈர்க்குதையா, மிக்கேலதி தூதரே, மிக்கேலதி தூதரே. வருகவே வணங்கியே வரவேற்போம், வருகவே செந்தமிழில் கவி பாடி உளமாற வரவேற்போம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன், வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன், வருகவே அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம், இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம், அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம், இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம், வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன், வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன், வருகவே. தமிழில் சொல்லெடுத்து 10 பாட்டு பாடி இங்கு வாழ்த்துவோம். சங்கத்தமிழ் பூங்காவிலே சந்தம் தரும் பூவெடுத்து கவிச்சாரம் சூட்டி உம்மை வணங்குவோம். 8 தொகை சேர்த்தெடுத்து செந்தமிழில் சொல்லெடுத்து 10 பாட்டு பாடி இங்கு வாழ்த்துவோம். சங்கத்தமிழ் பூங்காவிலே
பூவெடுத்து கவிச்சரம் சூட்டி உம்மை வணங்குவோம். அவையோரே வாழியவென்று சபையேறி வாழ்த்திட வந்தோம். சனிதனித பத பம பம கம பசனிதனித பத பம பம கரி. இறைக்குளமாய் திருக்குளமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அடையடையாய் அன்புறவாய் உன்னாலயம் சேர்ந்திடும் பல இதயம். இறைக்குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலையலையாய் அன்புறவாய் உன்னாலயம் சேர்ந்திடும் பல இதயம். புனித மிக்கேல் அதிதூதருடைய பாதுகாவலை உணர்ந்து விசுவாசத்தில் துணிவுடன் வாழ தேவையான பலத்தை பெற உதவும் ஆலயமாக விளங்க இருக்கின்றது. இன்று முதல் வரும் தலைமுறைகளுக்கு நம்பிக்கை, எதிர்நோக்கு மற்றும் அன்பின் ஒளியாக இந்த ஆலயம் திகழ்வதாக. இந்த புனித தலத்திற்கு வந்து செல்வோரின் வேண்டல்கள் நிறைவேற சிறப்பாக இப்பலியில் ஜெபிப்போம். இறையருளும் புனித மிக்கேல் அதிதூதரின் பாதுகாப்பும் பரிந்துரையும் இன்றைய நாளில் நாம் அனைவருக்கும் நிறைவாக கிடைக்கட்டும். இறையாசீர் பெருகட்டும். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைத்து புகழும் இறைவனுக்கே. ஆண்டவரிடம் மன்றாடினோம், ஆண்டவர் எங்கள் மன்றாட்டை கேட்டருளினார். அருமையான ஆலயம் அமைய அவர் வழிவகுத்திருக்கிறார். இந்த நாளில் இந்த திறப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற இயற்கை சூழ்நிலையில் இறைவன் நம்மோடு இருந்து உதவி செய்கின்றார். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். தூதர்கள் காவலில் ஆலயத்தின் உள்ளே நுழைய, அதாவது ஆலயத்தின் நுழைவு வாயிலில் 2 தூதர்கள் நம்மை வரவேற்கிறார்கள். 73 அடி உயர குடிமரத்தில் அதிதூதருடைய திருவிழா கொடி பறக்க, 86 அடிகள் உயர்ந்த கோபுரங்கள் நிமிர்ந்து நிற்க, அரண்மனையில் அரசர் நுழைவது போல ஆண்டவருடைய இல்லத்தில் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆயரோடு நுழைந்து, அப்போஸ்தலர்கள் இந்த ஆலய சுவற்றிலே அவர்களுடைய படங்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. புனிதர்கள், நம்முடைய பகுதிகளில் பிரசித்தி பெற்ற அனைத்து புனிதர்களுடைய படங்களும் இந்த ஆலயத்தில் பிரசித்தி பெற்றிருக்கிறது, பதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அப்போஸ்தலர்களும் புனிதர்களும் நம்மை வரவேற்க 2 பக்க சுவர்கள் வழியாக 4 நற்செய்தியாளர்கள் ஆலயத்தின் பலிபீட கோபுரத்திலிருந்து நம்மை பார்க்க, எழில்மிகு வண்ணத்துடன் 7 அருட்சாதனங்களை இங்கு அடையாளமாக கொண்டு மிக வண்ணத்துடன் நாம் ஆசி பெற 14 நிலைகளில் இயேசுவினுடைய பாடுகளை நினைக்க சிலுவை பாதை படங்களுடன், இன்னும் ஏறக்குறைய பல்வேறு அமைப்புகளுடன் கேரள கலை நுணுக்கத்துடன் இந்த ஆலயம் எழில்மிகு ஆலயமாக ஏறக்குறைய 4 கோடிக்கு மேல் செலவு செய்து பொறியாளர் திருவாளர் AP வின்சென்ட் அவர்களுடைய வழிகாட்டுதலில், பிரகாஷ் அவர்களுடைய வழி நடத்துதலில் இந்த ஆலயம் இன்று பொலிவுற அமைய பெற்றிருக்கிறது. மீண்டுமாக இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். கோர்ட்டுக்கு போனாலும் ஜெயிக்காது இந்த இடத்திற்கு வந்தால் எல்லாம் ஆகும்
எல்லாம் கிடைக்கும் என்பது இந்த பகுதியில் இருக்கிற மக்களுடைய நம்பிக்கை. இந்த இடம் ஒரு புனித இடமாகவே கருதப்படுகின்றது. இப்படிப்பட்ட இந்த புனித இடத்திலே நாம் அனைவரும் இணைந்து இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறோம். அன்புமிக்க சகோதரரே, சகோதரிகளே, இக்கோவிலை நேர்ந்தளிக்கும் சடங்கினை சிறப்பாக நிறைவேற்ற வந்துள்ள நாம் இத்தண்ணீரை நம் இறைவனாகிய ஆண்டவர் ஆசீர்வதித்தருள்ள மன்றாடுவோம். இத்தண்ணீர் மனத்துயரின் அடையாளமாகவும் திருமுழுக்கு நினைவாகவும் நம் மீது தெளிக்கப்படுகிறது. மேலும் இக்கோவிலின் சுவர்களையும் புது பீடத்தையும் தூய்மையாக்கும். நாம் இறைவனது திருச்சபையில் உண்மையுள்ள மக்களாய் வாழவும், நாம் பெற்ற தூய ஆவிக்கு பணிந்து நடக்கவும் அவரே நமக்கு அருள் புரிய வேண்டுவோம். இறைவா, அனைத்திற்கும் ஒளியூட்டி வாழ வைப்பவர் நீரே. மனிதர் மேல் தனிப்பட்ட அன்பை நீர் பொழிகிறீர். இதனால் பரலோக தந்தையாகிய நீர் அவர்களை பேணி பராமரிப்பது மட்டுமல்ல, உமது அரவணைக்கும் அன்பினால் பாவத்திலிருந்தும் விடுவிக்கிறீர். நீரே அவர்களை தலையாகிய கிறிஸ்துவிடம் இடையராது கூட்டிச் சேர்க்கிறீர். ஏனெனில் பாவக்கரை படிந்த மனிதர் கருணை மிகுந்த உமது திட்டத்தினால் திருமுழுக்கு ஊற்றில் இறங்கி கிறிஸ்துவோடு மரித்து கிறிஸ்துவோடு உயிர்த்து அவரது உடலின் உறுப்புகளாக மாறவும் நிறை வாழ்வுக்கு உரிமையாளர்களாக திகழவும் நீரே திருவுளமானீர். ஆகவே இத்தண்ணீரை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அருளும். எங்கள் மீதும் இக்கோவிலின் சுவர்கள் மீதும் தெளிக்கப்படும் இத்தண்ணீர் கிறிஸ்துவில் எங்களை தூய்மையாக்கி தூய ஆவியாரின் கோவிலாக மாற்றுகிற திருமுழுக்கின் அடையாளமாய் அமைகிறது. இக்கோவிலில் பக்தி சிறப்புடன் கொண்டாடும் திருச்சடங்குகளில் கலந்து கொள்ளும் நாங்களும் எங்கள் சகோதரர் சகோதரிகளும் ஒரு நாள் விண்ணக எருசலேமுக்கு வந்து சேர அருள் கூர்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, இந்த இல்லத்தின் மீது உமது அருளை பொழிந்தருளும். இங்கு உம்மை கூவி அழைப்போர் அனைவருக்கும் உமது அருள் உதவியை தந்து உமது அருள்வாக்கு அருளடையாளங்கள் ஆகியவற்றின் ஆற்றலால் நம்பிக்கையாளர்கள் அனைவரின் இதயங்களையும் உறுதிப்படுத்துவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆகாய் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 6-9 முடிய. இந்த கோவிலை நான் மாட்சியால் நிரப்புவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். வெள்ளி எனக்கு உரியது, பொன்னும் எனக்கு உரியது என்கிறார் படைகளின் ஆண்டவர். இந்த கோவிலின் முன்னைய மாட்சியை விட பின்னைய மாட்சி மிகுதியாய் இருக்கும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். இந்த இடத்தில் நான் நலம் நல்குவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. படைகளின் ஆண்டவரே, உமது இல்லம் அழகானது, உமது இல்லமே அழகானது. படைகளின் ஆண்டவரே, உமது இல்லம் அழகானது, உமது இல்லமே அழகானது. படைகளின் ஆண்டவரே,
திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை திருவசனங்கள் 7 12 முடிய. நம் சகோதர சகோதரிகள் மீது குற்றம் சுமத்தியவன் நம் கடவுளின் திருமுன் அல்லும் பகலும் அவர்கள் மீது குற்றம் சாட்டியவன் வெளியே தள்ளப்பட்டான். ஆட்டுக்குட்டி சிந்திய இரத்தத்தாலும் தாங்கள் பகர்ந்த சான்றாலும் அவர்கள் அவனை வென்றார்கள். அவர்கள் தங்கள் உயிர் மீது ஆசை வைக்கவில்லை, இறக்கவும் தயங்கவில்லை. இதன் பொருட்டு விண்ணுலகே, அதில் குடியிருப்போரே, மகிழ்ந்து கொண்டாடுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா, Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 47 முதல் 51 முடிய. நத்தனையேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ராயலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினாள். நத்தனையேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று இயேசுவிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனையேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரேலின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழே கண்டேன் என்று நான் உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறாய்? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அருள் பணியாளர்களே, இருபால் துறவியரே, சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைய நாளில் ஆண்டாவூரணி கிராமம் விழாக்கோலம் பூண்டு திகழ்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டாவூரணி வடக்கூர் புனித மிக்கேல் அதிதூதர் திருவிழாவிற்கு சிறப்பான கூட்டம் வரும் என்றாலும் வரலாற்றில் இந்த நாள் கூட்டம் மிகப்பெரிய கூட்டமாக பதிவு செய்யப்படும் என்று நினைக்கிறேன். அதற்கு காரணம்,
இவ்வளவு அழகான ஒரு திருக்கோவிலை, கடவுளின் இல்லத்தை நீங்கள் அனைவரும் கட்டி எழுப்பி இருக்கிறீர்கள். அருட்தந்தை மைக்கேல் காலத்தில் ஆரம்பித்து இப்பொழுது அருள்தந்தை பாஸ்டின் காலத்திலே நிறைவு செய்திருக்கிறீர்கள். உங்களுடைய இந்த முயற்சியை பெரிதும் பாராட்டி உற்சாகப்படுத்தி இவ்வளவு பெரிய இறைவனின் இல்லத்தை புனித மிக்கேல் அதிதூதருக்கு அர்ப்பணித்து நீங்கள் கட்டி எழுப்பியிருக்கக்கூடிய இந்த ஆலய நிறைவுக்காக அவர்கள் இருவரையும் நான் அன்போடு பாராட்டுகிறேன். எனவே எப்படி நாம் நமது விசுவாசத்தால் வாழ்கிறோம், அதனைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்வில் அடிக்கடி சொல்லியிருக்கிறார். எனவே உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசம் உன்னை காப்பாற்றியது என்று சொல்வார். நாம் தொடர்ந்து இந்த கத்தோலிக்க இறை நம்பிக்கையிலே ஆழ்ந்த நம்பிக்கையுடையவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் நாம் நிச்சயமாக இறைவனால் காப்பாற்றப்படுவோம், இறைவனால் வழிநடத்தப்படுவோம், இறைவனால் ஆசீர்வதிக்கப்படுவோம். இந்த நாளிலே இந்த பிரம்மாண்டமான ஆலயம், இதனை நான் பார்க்கிற பொழுது மகிழ்ச்சி அடைகிறேன். வரவேற்புரையில் முன்னுரையில் அவர்கள் குறிப்பிட்டது போல 3 முறை இந்த ஆலய கட்டுமான பணிகளை பார்த்து பார்வையிட்டு என்னுடைய ஆலோசனைகளை கொடுத்து சென்றிருக்கிறேன். இந்த ஆலயம் ஏறத்தாழ ஒரு விண்ணகத்தை மண்ணகத்திலே கொண்டு வந்து காட்டுகிறது போல ஆலய கலைகளிலே பரோக் கலை என்று ஒன்று இருக்கிறது. அந்த கலை தான் விண்ணகத்தை மண்ணகத்திலே காட்ட முயற்சி செய்கின்ற ஒரு கலை. அந்த கலை வடிவத்திலே மிக அழகாக இந்த ஆலயத்தை கட்டி முடித்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும், இங்கு வேலை செய்த கலைஞர்களையும் நான் அன்போடு பாராட்டுகிறேன். இந்த நாளிலே இந்த ஆலயம் ஏற்கனவே 300 ஆண்டு விசுவாச பாரம்பரியம் கொண்டது இந்த ஆண்டாவூரணி கிராமம், இதனுடைய சுற்றுப்பகுதிகள். எனவே எப்பேற்பட்ட பகுதியில் 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இங்கே ஆண்டாவூரணி வடக்கு கிராமத்திலே புனித மிக்கேல் அதிதூதருக்கென ஆலயம் கட்டப்பட்டது. நான் குருவாக இருக்கிற பொழுது நினைவில் வாழும் அருள் பணியாளர் ரெக்ஸ் பங்கு தந்தையாக இருக்கிற பொழுது நான் 1 ஆண்டு திருவிழாவிற்கு வந்து தலைமையேற்று திருப்பலி நிறைவேற்றி இருக்கிறேன். எனவே அப்பொழுதுமே பெரிய கூட்டத்தை நான் இங்கு பார்த்திருக்கிறேன். எனவே எப்படி இந்த இன்றைய ஆலய வரலாற்றை சொன்ன பொழுது அந்த காலத்திலே மாந்திரிகம், செய்வினை, செய்விப்பு, தகடு வைப்பது, இப்பேற்பட்ட பல்வேறு தீய ஆவிகளை தூண்டி விடுகிற பழக்கம் இருந்த காலத்தில் இதால் பாதிக்கப்பட்ட அத்தனை பேரும் மிக்கேல் அதிதூதர் ஆலயத்திற்கு வந்தால் அவர்களிடம் இருக்கக்கூடிய தீய ஆவிகள் அகற்றப்பட்டு அவர்கள் நலமடைந்து சென்றதை பல பேர் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இப்படித்தான் இந்த மிக்கேல் அதிதூதர் ஆலயம் நம்முடைய ஆண்டாவூரணி வடக்கு கிராமத்திலே மிக சிறப்பான ஒன்றாக அமைந்திருக்கிறார். நாம் நம்முடைய நம்பிக்கைக்கு வருவோம் என்றால் இந்த மிக்கேல் அதிதூதர் என்று அழைக்கப்படுகிறார். இவர்கள் எல்லாம் வானக தூதர்கள். நம்முடைய மரபில் இறைவனுக்கு அடுத்து வானதூதர்கள், அதற்கு அடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இறைவனுடைய திருக்குமாரனுக்கு பிறகு திருத்தூதர்கள், புனிதர்கள், எப்படி திருச்சபையிலே நாம் கொண்டாடுகிற நபர்கள் இருக்கிறார்கள். ஆனால் வானதூதர்கள் இவர்களும் கொண்டாடப்படுகிறார்கள். இவர்களை பற்றி திருப்பாடல் அதிகமாக பேசுகிறார். திருப்பாடல் கடவுள் உனக்கு முன் தன் வானதூதர்களை அனுப்பி உன்னை வழிநடத்துவார், உன் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி பாதுகாப்பார் என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றன. எனவே இந்த வானதூதர்கள் என்று சொல்லுகிற பொழுது வானத்தில் இருந்து இறைவனுக்கு மகிமை சேர்த்து கொண்டிருப்பவர்கள். எசையா நூல் 6வது அதிகாரத்திலே வாழ்க வாழ்க என்று கடவுள் போற்றப்படுவாராக ஹோலி 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 என்று சொல்லி கடவுளை புனிதப்படுத்தி கடவுளுடைய அரண்மனையுடைய காவலர்களாக இருக்கிறவர்கள் தான் இந்த வானக தூதர்கள். இவர்களிலே ஒரு பகுதியினர்
நம்முடைய காவல் தூதர்கள். அவர்களுடைய திருவிழாவை நாம் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி கொண்டாடுகிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு காவல் தூதர் தரப்பட்டிருக்கிறார். அந்த காவல் தூதர் தான் நம்மை தீவினைகளிலிருந்து காப்பாற்றுகிறவர். என்னுடைய நண்பர் ஒருவர் வானதூதர் என்பவர் இருக்கிறாரா என்று கேட்டார். அதுவும் காவல் தூதர் என்பவர் ஒருவர் இருக்கிறாரா என்று கேட்டார். ஆம், அது எங்களுடைய நம்பிக்கை என்று சொன்னேன். அவர் சொன்னார், நான் போக வேண்டிய பேருந்து புறப்பட்டு விட்டார். நான் ஓடிக்கொண்டிருந்தேன். 2 ரெக்கை வைத்த ஒரு அழகான இளைஞர் வந்து என்னை தடுத்து நிறுத்தினார். நான் நின்று விட்டேன். அந்த பேருந்து ஓடிவிட்டது. நான் மிக வருத்தமாக சென்னைக்கு நாளை காலை சென்று விடுவது தவிர்க்கப்பட்டு விட்டதே என்று வருத்தத்தோடு இருந்து கொண்டிருந்தேன். இரவு முழுவதும் வேறு பேருந்து கிடைக்கவில்லை. இரவு 12 மணி அளவிலே ஒரு செய்தி வருகிறது, நான் செல்ல வேண்டிய பேருந்து தீப்பிடித்து எரிந்து பல பயணிகள் இறந்து விட்டார்கள் என்று. என்னை அந்த தடுத்து நிறுத்திய இளைஞர் யார் என்று நான் அறிய விரும்புகிறேன் என்று கேட்டார். எங்களுடைய மரபிலே இறக்கை வைத்த இளைஞர் என்றால் அவர் வானதூதர், குறிப்பாக ஒரு தனிநபருக்கு கொடுக்கப்பட்டுகிற காவல் தூதர். இப்படி காவல் தூதர்கள் பற்றிய பல கதைகள், பல வரலாறுகள் இருக்கின்றன. புனித மிக்கேல் அதிதூதருடைய பாதுகாப்பு வழிகாட்டுதல் உங்களுக்கு என்றும் கிடைக்கவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறேன். ஆமேன். இறைவா, உமது திருச்சபையை அர்ச்சிப்பவரும் ஆள்பவரும் நீரே. உமது திருப்பெயரை நாங்கள் சிறப்பாக பறைசாற்றி விழா கொண்டாடுவது முறையே. இன்று விசுவாசிகளின் இத்திருக்கூட்டம் இந்த ஜெப வீட்டை மிகச் சிறப்பான சடங்குகளால் உமக்கு என்றென்றைக்கும் நேர்ந்தளிக்க விளைகிறது. ஏனெனில் இங்குதான் அத்திருக்கூட்டம் உம்மை பக்தி ஆர்வத்தோடு வழிபடுகிறது, உமது வார்த்தையால் படிப்பினை பெறுகிறது, திருவருட்சாதனங்களால் ஊட்டம் அடைகிறது. இக்கட்டிடம் இத்திருச்சபையின் மறைபொருளை குறிப்பாய் உணர்த்துகிறது. இத்திருச்சபையை கிறிஸ்து பெருமான் தம் இரத்தத்தால் புனிதப்படுத்தி மகிமை மிகுந்த தம் மணமகளாக துலங்கச் செய்தார். இவ்வாறு அது நிறைவான விசுவாசத்தால் கன்னியாகவும் தூய ஆவியாரின் வல்லமையால் பேருடையதாகவும் திகழ்கிறது. தூய திருச்சபையே ஆண்டவர் தேர்ந்தெடுத்த திராட்சை கொடி. இக்கொடி தன் கிளைகளை உலகெங்கும் பரப்பி நிறைக்கிறது. தன் தண்டுடன் இணைந்த பதியங்களை தாங்கிக் கொண்டு விண்ணுலகை நோக்கி எழும்புகிறது. பேறு பெற்ற திருச்சபை மக்களிடையே குடிகொள்ளும் இறைவனின் இல்லமாகும். உயிருள்ள கற்களால் கட்டப்பட்ட புனித கோவிலாகும். அது கிறிஸ்து இயேசுவை மூலைக்கல்லாகவும் அப்போஸ்தலரை அடித்தளமாகவும் கொண்டுள்ளது. மாண்பு மிகுந்த திருச்சபை எல்லோருக்கும் தெளிவாக விளங்கிட மலை மேல் கட்டப்பட்ட நகரம். அதிலேதான் செம்மறியின் அணையா விளக்கு ஒளிர்கிறது. புனிதரின் நன்றிப்பா எதிரொலிக்கிறது. ஆகவே இறைவா, உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இந்த கோவிலையும் இந்த பீடத்தையும் விண்ணக கொடைகளால் நிரப்பி புனிதமாக்கும். இதனால் இக்கோவில் எல்லா காலத்திற்கும் புனித தலம் ஆவதாக. இப்பீடமும் கிறிஸ்துவின் பலிக்கு ஏற்றதாக என்றும் இருப்பதாக. இங்கே இறையருட்பெருக்கு மனிதரின் பிழைகளை போக்குவதாக. இதனால் பரம தந்தையே, பாவத்தால் உயிரிழந்த மக்கள் மீண்டும் அருள்வாழ்வு பெற்று புது பிறப்பு அடைவார்களாக. இங்கே இறை மக்கள் திருப்பீடத்தை சுற்றி நின்று பாஸ்கா நினைவு பலியை கொண்டாடுவார்களாக. கிறிஸ்துவின் வார்த்தையாலும் திருவுடலாலும் ஊட்டம் பெறுவார்களாக. இங்கே புகழ்ச்சி பலியின் மகிழ்ச்சி எதிரொலிப்பதாக. வானக தூதரின் இன்னிசையோடு மாந்தரின் குரலும் ஒருங்கிணைவதாக. மன்னகத்தின் மீட்புக்காக இடைவிடா மன்றாட்டு திருமுன் எழுவதாக. இங்கே எளியோர் இரக்கம் பெறுவார்களாக. ஒடுக்கப்பட்டோர் உண்மையான உரிமை அடைவார்களாக. மாந்தர் அனைவரும் மகிழ்வோடு வானக எருசலேமுக்கு வந்து சேரும் வரை உம்முடைய மக்கள் என்னும் மகிமைக்கு ஏற்றவாறு அவர்கள் வாழ்ந்திடுவார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இப்பொழுது இந்த திருப்பீடமானது கிறிஸ்மா தைலத்தால் பூசப்படுகிறது. நாம் திருத்தைலம் பூசும் இப்பீடத்தையும் கோவிலையும் இறைவன் தம் வல்லமையால் புனிதப்படுத்துவாராக. இவ்வாறு இவை கிறிஸ்து திருச்சபை என்னும் மறைபொருளை வெளி அடையாளமாய் காட்டுவனவாக. உமது இல்லத்திலே தங்கிடுவோம் என்றும் உண்மையில் பேரு பெற்றோ. உமது இல்லத்திலே தங்கிடுவோம் என்றும் உண்மையில் பேறு பெற்றோம். எந்நாளும்
வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறம் போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறம் போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது திருச்சபை பேரின்பத்துடன் அளிக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்புடையதாய் அமைவதாக. இதனால் இப்புனித இல்லத்தில் ஒன்று கூடும் மக்கள் இங்கு நடைபெறும் மறை நிகழ்வுகளால் முடிவில்லா மீட்பை கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நாங்கள் உமதருளால் கட்டி எழுப்பிய இந்த கோவிலில் உம்மை நோக்கி பயணம் செய்யும் உமது குடும்பத்திற்கு உதவி புரிய நீர் ஒருபோதும் தவறுவதில்லை. இந்த கோவிலின் வழியாக நீர் எங்களோடு கொண்டுள்ள அன்புறவின் மறை நிகழ்வை வியத்தகு முறையில் நீர் வெளிப்படுத்தி செயல்படுத்துகிறீர். ஏனெனில் உமது உயிர் உள்ள கோவிலாக எங்களை இங்கு கட்டி எழுப்புகிறீர். விண்ணக வீடான எருசலேமில் உமது அமைதியை கண்டு முழுமையடையும் வரை உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபை பல்வேறு உறுப்புகளால் ஆன ஆண்டவருடைய உடலாக இங்குதான் தொடர்ந்து வளர்ச்சி பெறச் செய்கிறீர். ஆகவே புனிதர்களின் திருக்கூட்டத்தோடு உமது மாட்சியின் கோவிலில் நாங்கள் உம்மை புகழ்ந்து வாழ்த்தி போற்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா.
பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உமது திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் ஒய்வித்து தூய்மைப்படுத்துகிறேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறேன். ஆகவே இறைவா, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உமது திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே இறைவா, உமது திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கியருளமை மன்றாடுகிறோம். இப்பலியினால் இருவுளம் கணிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எம் மறைமாவட்ட பாதுகாவலர் அருளானந்தர், இந்த புதிய ஆலயத்தின் பாதுகாவலர் புனித மிக்கேல் அதிதூதர் மற்றுமாக எல்லா புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை இல்லையோ
எங்கள் ஆயர் எல் ஆனந்தம், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவோடு உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தோராய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் கனிவோடு ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேற எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றோ இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே,
எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்ற ஆண்டவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீ இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிழா தமும் என்னை காத்து எனக்கு நிச்சய வாழ்வு அளிப்பதாக. நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம் ஏது சுகம் நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே. சுகம் ஏது சுகம் நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே. நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே இல்லாத நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம் ஏது சுகம் நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே. எல்லாம் இருந்து என்ன சுகம் இயேசுவே என் நேசரே எல்லாம் இருந்து என்ன சுகம் என்ன சுகம் என்ன சுகம் நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம் ஏது சுகம் நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே. மன்றாடுவோமாக. இறைவா, நாங்கள் உட்கொண்ட இப்பலி உணவின் வழியாக உமது உண்மையை எங்கள் உள்ளங்களில் வளர்ந்தோங்க செய்தருளும். நாங்கள் இப்புனித கோவிலில் உம்மை இடைவிடாது வழிபடவும் உம் திருமுன் புனிதர் அனைவருடனும் உம்மை மாட்சிப்படுத்தவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இப்பொழுது ஆலயத்தின் மையமாக இருக்கிற நற்கருணை பேழை நம்முடைய ஆயர் அவர்களுடைய திருக்கரங்களால் புனிதப்படுத்தப்பட இருக்கிறது. அதன் பின்பு இங்கு எப்பொழுதும் இயேசுவினுடைய ஸ்தாபனம் எப்பவும் இங்கு இருக்கும். ஆகவே இந்த கோவிலுக்குள் நுழைபவர்கள் பக்தியோடும் மரியாதையோடும் நீங்கள் வந்து செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலிருந்து இயேசு ஆண்டவருடைய ஸ்தாபகம் இந்த ஆலயத்திலே குடியிருக்கும். ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவா, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலை வழிபடவும் நோயாளிகளுக்கு திருவுணவாக வைத்து காப்பதற்காகவும் இப்பேழையை அமைத்துள்ளோம். உமது அருளை பொழிந்து இதனை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. இறைவனின் ஆசி பெறுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இறை ஆசி பெற தலை வணங்குவோம். இன்று இக்கோவிலின் நேர்ந்தளிப்பு விழாவில் உங்களை ஒன்று சேர்த்துள்ள விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவராகிய இறைவன் உங்கள் மீது விண்ணக ஆசியை நிறைவாக பொழிவாராக. சிதறுண்ட மக்கள் அனைவரையும் தன் மகனில் ஒன்று சேர்க்க விரும்பிய இறைவன் உங்களை தனது கோவிலாகவும் தூயாவியாரின் உறைவிடமாகவும் விளங்கச் செய்வாராக. இவ்வாறு நீங்கள் மகிழ்வுடன் தூயவராகி இறைவனுக்கு உகந்த இல்லிடமாக திகழவும் நீங்கள் நிலையான பேற்றின் உரிமை சொத்தை பெறவும் உங்களுக்கு அவரே அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கேளதி தூதரே, எங்கள் ஆண்டாவூரணியின் ஆதவனே. கேளதி தூதரே, எங்கள் ஆண்டாவூரணியின் ஆதவனே. புகழ் தினம் பாட புவகை பொங்க